வணக்கம், வெல்கம். இன்றைக்கி புஷ்பலதா சமையலில் அதிக மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு கீரையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கீரை எப்படி இருக்கும், எங்கே கிடைக்கும், எப்படி சமைக்கணும், அதனுடைய மருத்துவ குணங்கள் என்ன, நம்ம வீட்டில் அதை எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கீரையை முக்கியமாக சமைக்கும் போது ஒரு சில விஷயங்களை பார்க்கணும். நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு முழு விவரம் தெரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் உபயோகமாக இருக்கும், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இந்த கீரை தாங்க. இந்த கீரை பார்த்திங்கன்னா தோட்டத்தில் அப்படியே அங்கங்கே முளைச்சிருக்கும். இந்த கீரை பார்த்திங்கன்னா அப்படியே தரையோடு படர்ந்து வளர்ந்துட்டு போகும். இதனுடைய இலைகள் பார்த்திங்கன்னா வட்ட வட்டமாக இருக்கும். இந்த கீரையோட பேர் வெள்ளை சாரணை. சாரணையில் நிறைய வெரைட்டி இருக்குது. இது வெள்ளை சாரணை. ஏன்னா இதனுடைய பூக்கள் குட்டி குட்டியாக வெள்ளையாக இருக்கும், அதனால் இது வெள்ளை சாரணைன்னு சொல்கிறோம். இந்த கீரை இந்த மாதிரி படர்ந்துருக்குங்க தோட்டத்தில். இந்த கீரை தெருவோரங்களில் கூட முளைச்சிருக்கும். நீங்கள் மாடித்தோட்டம் வச்சுருந்தா கூட அதில் தொழு உரம், அதாவது மாட்டுச்சாண உரம் போட்டிங்க அப்படின்னா அதிலிருந்து கூட இந்த செடி நல்லா முளைச்சி வரும். அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா கூட இதை தொட்டிகளில் மாட்டுச்சாணம் போட்டிங்கன்னா அது தானாகவே வளர்ந்து வரும். இந்த கீரையை நீங்கள் இலையெல்லாம் பயன்படுத்திட்டீங்கன்னா கூட அந்த வேரை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுட்டு அதை பவுட்ரு பண்ணி வச்சுட்டு அந்த வேரோட பவுடரை நீங்கள் தோலில் வர்ற பரு இல்லை கட்டி இந்த மாதிரி எதுக்கானாலும் மஞ்சளோடு சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதெல்லாம் சரியாயிடும். இப்போ இந்த கீரையை இந்த மாதிரி இருக்கும், இதை நீங்கள் பறித்து எடுத்து வச்சுக்கலாம். இது எங்கள் தோட்டத்தில் இந்த கீரை நிறைய வளர்ந்துருந்தது, இதை தான் நான் பறிச்சிட்ருக்கேன். இந்த கீரை தோல் நோய்களுக்கு நல்ல ஒரு மருந்துங்க. இது ஸ்கின் டிசீஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இதை பயன்படுத்தலாம். ஸ்கின்ல அலர்ஜி, அந்த தேமல் இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் கூட நீங்கள் இதை பயன்படுத்தலாம். இதை உள்ளுக்கு சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு தோல் நோய்கள் சரியாகும். வெளிப்பூச்சா கூட இதோட பவுடர் பண்ணிவிட்டு அந்த பவுடரை வெளிப்பூச்சா கூட நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த கீரை முக்கியமாக கல்லீரலுக்கும் சிறுநீரகத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல மருந்துன்னு சொல்லலாம். இந்த கீரையை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தால் கெட்டு போயிருக்கிற சிறுநீரகம் கூட சீராயிடும். கல்லீரலில் வரக்கூடிய நோய்களான மஞ்சள் காமாலை போன்ற நோய்கள் எல்லாம் கூட இதை சாப்பிட்டா சரியாயிடும். அந்த அளவுக்கு இது சத்து மிகுந்த மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு கீரை. இது சுகர் ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கூட ரொம்ப நல்ல கீரை. இதை நம்ம களச்செடியாக தான் பறித்து தூக்கி போட்டுட்ருக்கோம். ஆனால் இது இந்த அளவுக்கு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு கீரை. இந்த கீரையை சுக்கோடு சேர்த்து கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டு வந்தால் கல்லீரல் நோய்களும் சிறுநீரக நோய்களும் சீராகும். எல்லா கீரைகளை போலவும் இது ரத்தத்துக்கும் ரொம்ப நல்லது. இந்த கீரை ரத்தத்தையும் நல்லா சுத்திகரிக்கும். முக்கியமாக இந்த கீரை மூட்டு வலி உள்ளவங்க சாப்பிட்டு வந்தால் மூட்டு வலியெல்லாம் காலப்போக்கில் சரியாயிடும். இந்த மாதிரி ஒரு கீரை பாருங்கள் நம்ம உடம்புல எத்தனை விஷயங்களை சரி பண்ணோம் அப்படின்னு. ஆக இந்த கீரை நம்ம தோல்லேருந்து சிறுநீரகம் வரைக்கும் நம்ம உடம்புல எல்லா பகுதியும் இந்த கீரை பாதுகாக்கும். அதனால் இந்த கீரை கிடைச்சதுன்னா விடவே விடாதீங்க, எடுத்து உடனே சமைச்சு சாப்பிடுங்க. இந்த கீரையை சமைக்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த கீரையை பொதுவாக கலவைக்கீரையாக பண்ணி சாப்பிடுவாங்க. அதாவது கலவைக்கீரை அப்படின்னா அப்படி தோட்டத்து பக்கம் போனீங்கன்னா சின்ன சின்னதாக நான் வேறு கீரையெல்லாம் இருக்கும் இல்லையா, அது கூட இந்த கீரையும் சேர்த்து சமைச்சு சாப்பிடுவாங்க. இந்த கீரை தனியாக சமைக்கணும் அப்படின்னா இது பருப்போடு சேர்த்து நீங்கள் சமைக்கணும். இந்த கீரையை தனியாக சமைச்சு சாப்பிடும்போது இந்த வாழைக்காயை கடித்தா எப்படி ஒரு மாதிரி கரக்கரையாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அதனால் இதுக்கு புளி சேர்த்து தான் சமைக்கணும். இந்த கீரையை சாப்பிட்டிங்கன்னா உடம்புல நீர் கோர்த்துருக்கும் இல்லைங்களா, ஒரு சிலருக்கு உடம்புல நீர் கோர்த்துருக்கும், இல்லை கால் கையிலெல்லாம் நீர் கோர்த்துருந்ததுன்னா அதெல்லாம் கூட வடிஞ்சிரும். உடம்புல எங்கேயான வீக்கங்கள் இருந்தால் கூட இந்த கீரையை சாப்பிட்டிங்கன்னா அந்த வீக்கங்கள்லாம் கரைஞ்சிடும். இப்போ வாங்க இதை எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இந்த கீரையை உங்களோட பேசிகிட்டே நான் இதெல்லாம் பறித்து இங்கேயே நான் அதை மண்ணெல்லாம் கழுவிட்டேன். கீரையை இந்த மாதிரி இலையை மட்டும் எடுத்துகிட்டு அதை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. துவரம் பருப்பை ஒரு அரை வேக்காடாக நான் வேக வச்சுருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம், காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா, ஒரு 5-6 பல் பூண்டு கூட உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. கொஞ்சம் தனியாக கூட எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வாண்லி வச்சு அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றினா வாசனை நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு நல்லெண்ணெய் வாசனை பிடிக்கும்னா நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம்.
லேசாக சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம். இன்னொரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இதை சேர்த்துட்டு நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும். தக்காளி பழம் 1 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி சுவைக்காக சேர்க்குறோம். இதை அது கூட ஒரு சின்ன கோலி குண்டு அளவுக்கு புளி அதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த வேக வச்சுருக்கிற பருப்பில் இதை சேர்த்துக்கலாம். இது கொதிக்கட்டும். பருப்பு நல்லா கொதி வந்ததும் கழுவி எடுத்து வச்சுருக்கிற இந்த கீரையை அது கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு வேக விடணும். கீரை எப்பவும் சமைக்கும் போதும் மூடி வைக்காதீங்க, திறந்து வச்சே வேக வைங்க. கீரை ஒரு 2 நிமிஷத்துலேயே வெந்துடும். நல்லா வெந்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்துட்டு மத்துலேயும் கடைஞ்சிக்கலாம், இல்லைன்னா மிக்சிலையும் ஒரு சுற்றி எடுத்துடலாம். வெள்ளை சாரணை மசியல் ரெடி ஆயிடுச்சு. இதை சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் சப்பாத்திக்கெல்லாம் கூட தொட்டுட்டு சாப்பிட்லாம். இந்த கீரையை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பயனுள்ளதாக இருக்கணும், அதனால் இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.